பிரசாந்த் கிஷோர் அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆமா. அவரையும் விஜயும் வந்து ஈக்குவேட் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. இல்ல பார்த்து பாருங்க பிரசாந்த் கிஷோர் நிலைமை இது, நிக்காதீங்க இல்லைன்னா கூட்டணிக்கு போங்க இப்படிலாம் சொல்லி பயமுறுத்த ட்ரை பண்ணாங்க. பட் அதே தமிழ்நாடும் பீகார் எப்படி இன்கம்பேரபிளோ அதே மாதிரிதான் பிரசாந்த் கிஷோரும் விஜய் சாரும். பிரசாந்த் கிஷோர் இஸ் வெரி வெல் நோன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவரால் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல இருந்து ஒர்க் பண்ண முடியும். எந்த ஒரு முகத்தையும் த பாயிண்ட் இஸ் ஒரு முகம் இருக்கணும். எந்த ஒரு முகத்தையும் வெல்ல வைக்கிறதுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபோர்ஸ் அவரால் இருக்க முடியும். ஆனா ஒரு முகம் வேணும். அந்த கரிஷ்மேட்டிக் ஃபேஸ் ஒன்னு அத்தியாவசியம். அப்படி ஒன்னு அவர் பில்ட் பண்ணிருக்காரான்னு எனக்கு தெரியாது. ஆன் த அதர் ஹேண்ட் தமிழ்நாடு வந்து ஒரு மெஜஸ்டிக் கரிஷ்மேட்டிக் ஃபேஸ் ஒன்னு வச்சிருக்கோம். அதே போல இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெல் இன்ஃபார்ம்ட் அண்ட் லேர்னட் வோட்டர்ஸ். அவங்க வந்து நீங்க வந்து ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனா படிக்காத ஒருத்தர் கூட பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ற தெளிவு இருக்கு. எது வந்து செய்ய வாக்குறுதி எது செய்ய மாட்டாங்கன்ற அளவுக்கு மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் பாஜகவுல சில நேரங்கள்ல தமிழகத்துல சில வாக்குறுதிகளை கொண்டு வந்து காமிச்சு கூட வின் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சோ இந்த மக்கள் கிட்ட மக்கள் ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சு ஒரு விஷன் ஒரு 3 years down the line 7 years down the line ஒரு ரோட் மேப் காமிச்சோம்னா தட் வில் டெஃபினெட்லி ஒர்க் அவுட். அதனால தட் வில் ஹேப்பன் ஃபார் டிவிகே ஹியர் இன் சென்னை தமிழ்நாடு. ஆனா பீகாருக்கு அது நடக்கலன்றதும் ஆப்வியஸ். அதே சமயத்துல பிரசாந்த் கிஷோர் வந்து தலைவர் விஜயோட கை கோர்த்து அந்த மீட்டிங்ல வந்து பிரசாந்த் கிஷோர் நம்மளோட துணை நிற்பார் அப்படின்னாரு. அந்த ஸ்டேட்டஸ் இன்னும் கண்டினியூ ஆகுதா? அவர் பிரசாந்த் கிஷோர் வந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணி விஜயோட கேம்பெயின் எல்லாம் கலந்துப்பாரா? அவருக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்ல போறாரா? இது வந்து ஒரு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன். அபவ் ஆல் வந்து அது 2 இண்டிவிஜுவல்ஸோடைய கால். இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் முதல்ல அந்த தேர்தலோட தோல்வி எப்படி பாக்குறாருன்னு நம்ம பார்க்கணும். இல்ல எனக்கு வந்து ஒரு 5 years அடுத்த எலெக்ஷனுக்கு இருக்கு. இல்ல அட்லீஸ்ட் ஒரு 3 years இருக்கு எனக்கு அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. அதனால அது வரைக்கும் நான் ரெஸ்ட் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட் இருக்காரு. தமிழகத்திலயும் ஒரு கேம்பெயின் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வரலாம். இல்ல இது வந்து நான் வந்து இவ்வளவு பேருக்கு ஜெயிச்சு கொடுத்து என்னாலேயே தோத்துட்டு எப்படி ரெஸ்ட் பண்ண முடியும்? நான் ஜன்சுராஜ் பார்ட்டி வந்து ஸ்ட்ரென்த் பண்ண போறேன்னு சொல்லி களத்துல இறங்கலாம். அதனால அது அவரோட கால். அவர் வரணும்ன்ற விருப்பம் வரணும். அப்போ தாவேக்கா என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். மோரோவர் இது ரொம்ப ஷார்ட் டைம். இன்னொரு 2 மாசம் தான் எனக்கு தெரிஞ்சு கோட் ஆஃப் கண்டக்டுக்கு இருக்கு. கோட் ஆஃப் கண்டக்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து வேலைகள் நடக்கணும். பிரசாந்த் கிஷோர் ஒரு டீம் வந்து விஜய் சாருக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற நியூஸஸ் எல்லாம் கேள்விப்படுறோம். அதை தவிர பெரிய பெரிய டீம்ஸும் இப்போ தாவேக்கால இருக்காங்க.